சீனாவில் கூட ஒரு குரு இருந்தாராம். ஆன்மீகத்தை வளர்க்கணும்னு சொல்றதுக்காக அவர் 12 சீடர்களை கூப்பிட்டுக்கிட்டு போனாராம். அப்போ ஒரு சீடர், எல்லா சீடர்களும் சின்ன சின்ன பொருளா கையில் எடுத்து வச்சுக்கிட்டானா. ஒரே ஒருத்தர் மாத்திரம் ரொம்ப பெருசா தலையில தூக்கி வச்சானா. குரு பார்த்து சிரிச்சாரா. எல்லா சீடர்களும் கிண்டல் பண்ணாங்க. ஏன்டா நாங்களே இவ்வளவு சிறுசா எடுத்து நீ ஏன்டா இவ்வளவு பெருசா எடுத்துக்கிட்டேன். ஆனா தூக்கி வச்சதுன்னா எல்லாமே சாப்பாடு போட்டணும். அந்த சாப்பாடு போட்டதை தூக்கிட்டு மாட்டு வந்திருக்கான். காலையில எல்லாம் சுற்றுப்பயணம் முடிச்சுட்டு மத்தியானம் உட்காந்துருக்காங்க. சாப்பிட பாதி பட்டணத்தை கொடுத்தா, ராத்திரி கொடுத்துட்டான். மறுநாள் காலையில மீதி உள்ளதை கொடுத்துட்டு ஹாயா இருந்தான். அப்ப சீடர் சொன்னாரு, பாருங்க நீங்க எதையுமே எடுக்கும் பொழுது கஷ்டம் கஷ்டம்னு நினைச்சு தூக்காம போட்டீங்க. ஆனா பரவாயில்ல, அந்த கஷ்டத்தை நான் தாங்கி வர, பின்னாடி எனக்கு நல்லது நடக்க போகுதுன்னு சொல்லி முன்னாடி அவன் கஷ்டத்தை ஏத்துக்கிட்டானே. அதுபடிதான் நீங்களும் உங்க வாழ்க்கையில எதையுமே கஷ்டம் கஷ்டம் நினைக்காதீங்க. கஷ்டத்தை ஈஸியாக கொண்டு செல்லலாம். உங்களுடைய மனநிலையை பொறுத்துதாங்கிறதுக்காகத்தான் அதை நான் சொல்ல வரேன்.